சிவாஜி பாதி நாகேஷ் பாதி கலந்து செய்த கலவை உலகநாயகன் கமலஹாசன் அப்படின்னு கிரேசி மோகன் அடிக்கடி குறிப்பிடுவாரு. ஹிந்தி அவ்வை சண்முகிக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருதை பெற்றவர். அவர் 2005ஆம் ஆண்டுக்கு பிறகு 2004 வசூல் ராஜா MBBS, 2005 மும்பை எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி ராமா ஷாமா பாமா சதி லீலாவதியோட கன்னட வெர்ஷன், இந்த படங்களுக்கு பிறகு அவர் ஒரு முழு நீள நகைச்சுவை படத்துல நடிக்கவே இல்லை. கமலஹாசனுடைய நகைச்சுவை படங்கள் அது மைக்கேல் மதன காமராஜன் படத்தை நான் 100 தடவை பார்த்தேன், அவ்வை சண்முகியை 50 தடவை பார்த்தேன், பஞ்சதந்திரம் நான் டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன், வசூல் ராஜா நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய படம், காதலா காதலாவுடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தென்னாலி மாதிரி ஒரு டயலாக் எழுத முடியாது, அவ்வை சண்முகி சான்ஸே கிடையாது இப்படின்னு பல பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க 50 தடவை பார்த்தோம், 100 தடவை பார்த்தோம், நாங்க ஒண்ணு சேர்ந்தோம்னா மைக்கேல் மதன காமராஜனை தான் பார்ப்போம், இரவு நேரத்துல நகைச்சுவை படம்னா அது பஞ்சதந்திரமா தான் இருக்கும் இப்படின்னு பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அதிகமான நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன் கமலஹாசன் ஏன் ஒரு 20 வருடமாக ஒரு முழு நீள நகைச்சுவை படம் நடிக்கல? தசாவதாரம் படம் நடிச்சாரு, அதுல பல்ராம் நாயுடு கேரக்டர் வந்தது. அதற்காக விஜய் டிவில சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான விருது கொடுத்தாங்க. 3 விருது கிடைச்சது. பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் வில்லன், பெஸ்ட் காமெடியன். பெஸ்ட் வில்லனுக்கு ஃபிளெச்சருக்கு கொடுத்தாங்க, பெஸ்ட் காமெடியன் பல்ராம் நாயுடு, பெஸ்ட் சிறந்த கதாநாயகனுக்காக படம் ஃபுல்லா எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தாங்க விஜய் அவார்ட்ஸ்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லா ரசிகர்கள் மட்டும் இல்ல, பல கலைஞர்களுமே, நம்ம டெல்லி கணேஷ்லாம் இப்போ உயிரோட இல்லை, கிரேசி மோகன் உயிரோட இல்லை அப்படிங்கிற வருத்தம்லாம் நமக்கு இருந்தாலும், நாசர் மாதிரியான கலைஞர்கள் அதாவது அவங்கெல்லாம் கேட்குறாங்க ஒரு முழு நீள நகைச்சுவை படத்தை எப்போ நடிப்பீங்க? அது நாசர் மட்டும் கேட்கல, அவருடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய ஏராளமான கமல் ரசிகர்கள் கேட்ட கேள்வி அது. அதே கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப உலகநாயகன் கமலஹாசன் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பண்றாரு, இந்தியன் 3க்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் படம், அது நம்ம இந்த படம் அன்பறிவு படம், அதுக்கப்புறம் ஒரு நகைச்சுவை படம் கொடுத்தா எப்படி இருக்கும்? உங்கள் கருத்து என்ன?